திருச்சிற்றம்பலம். ஆடும்பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். ஊழியர்கொன் ஒப்பொழித்த போலியர்கொன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமறி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். தாய்மானவ அடிகள் திருத்தாள்கள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் அட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம்பெண்ணுரானாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே முருகன் புகழ்வாடும் சபையின் சார்பாக தாய்மானவ அடிகள் நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. இந்த அற்புதமான ஞான வேள்வியை நம்முடைய துபாயை சார்ந்த ராமநாதன் ஐயா அவர்கள் பேராதரவு நல்கியிருக்கிறார்கள். அந்த பேராதரவினுடைய ஒரு விளைவாக எல்லோரும் தாய்மானவருடைய துவாயப்புலி என்கின்ற அந்த பகுதியினை கேட்டு இன்புறுவதற்கு திருவருள் விளைந்திருக்கிறது. அதில் நாம் கிட்டத்தட்ட 13 பாடல்களை இதுவாரும் சிந்தித்தோம். 11 வகுப்புகள் நடந்திருக்கின்றன. இது 12வது வகுப்பு. இதிலே நாம் 14வது பாடலாக இருக்கக்கூடிய அந்த பாடலை நாம் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. தாய்மானவர்கள் மிகச்சிறந்த சித்தாந்தி, சைவ சித்தாந்தி. அவருடைய ஞான குரு மௌனகுரு. அவர் மூலன் மரபில் வரும் மௌனகுருவே என்று திருமூலர் மரபு என்று குறிப்பிடுகின்றார். சந்தேகத்துக்கு இல்லாமல் அவர் சைவ சித்தாந்தி என்பது தெளிவாக நமக்கு கிடைக்கிறது. திருச்சிற்றபுரத்தில் இருக்கக்கூடிய மௌனகுரு மடம் தாய்மானவ அடிகளுடைய வரலாற்று உண்மையை தாங்கிய வண்ணமாக விளங்குகிறது. அது நம்முடைய பெருமைமிக்க சீலமிக்க நம்முடைய தர்மயாதீனத்தினுடைய கட்டின் கீழ் அது இருக்கிறது. மிகச்சிறப்பாக அங்கே விழாக்கள் நிகழ்ந்து வருகின்றன. திருச்சிற்றபுரம் செல்லுகிறவர்கள் நிச்சயமாக மௌனகுரு மடம் சென்று அங்கே மௌனகுரு மடத்தையும் அங்கே இருக்கக்கூடிய மௌனகுருவையும் தாய்மானவ அடிகளையும் தரிசித்து திருவருளும் குருவருளும் பெற நாம் வேண்டுகின்றோம். ஒரு சிறப்பான ஒரு ஞான அருளாளர் நமக்கு 17ஆம் நூற்றாண்டிலே அற்புதமான ஞான பணுவல்களை நமக்கு அருளி தந்திருக்கின்றார். அதில் சொல்லி இருக்கக்கூடிய செய்திகள், கருத்துக்கள் எல்லாமே நம்முடைய உள்ளத்தை பிழிவதாகவும் உருக்குவதாகவும் இறைவனுடைய கருணை மழையிலே நனைவதாகவும் அவை இருக்கின்றன. நம்முடைய உள்ளமானது ஐயமும் திரிபும் விபரீதமும் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு கிடங்காகவே இருக்கிறது. அதில் எங்கே தெளிவு இருக்கிறது என்று தேட வேண்டிய ஒரு அவசியம் விளங்குகிறது. ஏனென்றால் எதில் எடுத்தாலும் குழப்பம், எதில் எடுத்தாலும் ஐயம், எதில் எடுத்தாலும் திரிபு, எதில் எடுத்தாலும் விபரீதம் என்று நாம் அந்த தெளிவற்ற செய்திகளிலே திளைத்து போய் பிரபஞ்சம் முழுவதும் மயக்கத்திலே இருக்கிற காரணத்தினாலே நாம் மயங்கி பல்வேறு விஷயங்களை, அப்படிப்பட்ட அந்த மயக்கத்தை தீர்ப்பது தான் அருளாளர்களுடைய பாடல்கள். அருள் நமக்கு கிடைத்தால்தான் மருள் நீங்கும். இந்த மருளை நீக்குவதற்கு அருளாளர்களுடைய உபதேசங்கள், அவர்களுடைய
நமக்கு அருளி செய்த பாடல்கள் இவற்றை தவிர தக்க மருந்து ஏதும் இல்லை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட மயக்கத்தையும் ஐயத்தையும் விபரீதத்தையும் தெரிவையும் நீக்கி நல்ல ஞான தெளிவை தருவதற்கு அருளாளர்கள் பாடலே படிக்கணும். நிறைய பாடல்கள் இருக்குது, நிறைய ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். இந்த பாடல்கள் எல்லாம் மகிழ்ச்சியை தோற்றுவிக்கும். ஏன்னா அவங்களே மருளில் இருந்தவர்கள், அவர்களுக்கு அறிவு தெளிவு கிடையாது. என்னதான் சிறப்பாக பாடல் எழுதுகிறார்கள், சிறப்பான பாடலை தந்திருக்கிறார். அது வார்த்தை ஜாலம். அது நம்முடைய உயிருக்கு நலம் பயக்காது. அது செவிகளுக்கு அப்படியே கேட்குறதுக்கு இன்பமாக இருக்கும், அது ஒரு கிறக்கமாக இருக்கும். ஆனால் உண்மையிலேயே உயிரின் அந்த தெளிவிற்கு, உயிரின் மயக்கத்திற்கு மருந்தாக இருப்பது அருளாளர்கள் பாடல்கள் தான். அது கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த வித்தியாசம் தெரியும். காசுக்காக பாடுகிறவர்கள், புகழுக்காக பாடுகிறவர்கள், பெருமைக்காக பாடுகிறவர்கள், எல்லாம் தெரிந்து விட்டது என்று பாடுகிறவர்கள், இப்படியெல்லாம் பாடுகிறவர்கள் பாடல்களெல்லாம் இந்த நாட்டில் அவையும் தான் இருக்கின்றன. ஆனால் தன்னலமில்லாமல் எல்லா உயிர்களும் உய்ய வேண்டும் என்கிற கருணை பெருக்கோடு இறைவனுடைய அருளை பெற்று அருளாளர்கள் பாடி செய்த பாடல்கள் நூற்றாண்டுகளை கடந்து அது நிற்கிறது. ஆகையினாலே பாடல் எவ்வளவு முக்கியமோ அதுபோல் பாடலாசிரியருடைய ஒழுக்கம் ரொம்ப முக்கியம், அவருடைய அருள் தன்மை ரொம்ப முக்கியம். அது அவருடைய உபதேசமாக கருதப்படும். அவர் எப்படி வேணால் இருப்பார், ஆனால் பாட்டெல்லாம் ரொம்ப சுத்தமாக வரும். ஆனால் அவரை சுத்தமாக இருக்க மாட்டாருன்னா அது கதைக்கு உதவாது. அந்த பாட்டெல்லாம் அதெல்லாம் சும்மா ஏதாவது பப்ளிக்கு சந்தோஷப்படுறதுக்காக கேட்டது, அது ஒன்றும் நிற்காது. அதெல்லாம் அவ்வளோதான். பாடல்கள் என்பது ஒழுக்கம் மிகுந்த உயர்ந்த அந்த உயிரிலிருந்து இறைவனுடைய வார்த்தைகளாக அவை வர வேண்டும். அதுதான் உண்மையான மனதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை நீக்கும். அப்படி பார்க்கிற பொழுது தாய்மானவருடைய பாடல்கள் எவ்வளவு சிறப்பானவைன்னு அதை ஓதி இப்பொழுது நாம் இந்த எபிசோடெலாம் 12 வந்திருக்கிறோம். அது 12வது 11 எபிசோடையும் நீங்கள் கேட்டு பாருங்கள். அந்த பாடல்களில் என்ன சொல்லியிருக்கிறார், ஏது சொல்லியிருக்கிறார், யூடியூப்பில் தான் இருக்கேன், கேட்கலாம். இப்போ அந்த 14வது பாட்டுக்கு வரலாம். நான் என்றொரு முதல் உண்டென்ற நான் தலை நாண, என்னுள் தான் என்றொரு முதல் பூரணமாக தலைப்பட்டு, ஒப்பில் ஆனந்தம் தந்து என் அறிவை எல்லாம் உண்டு அவச நல்கி, மோனந்தனை விளைந்தால் இனியாது. விளைந்தால்னு இருக்காது, விளைத்தால்னு போட்டுக்கணும். மோனம் தனை விளைத்தால் இனியாது மொழிகுவதே. நான் என்றொரு முதல் உண்டு என்ற நான் தலை நாண, என்னுள் தான் என்றொரு முதல் பூரணமாக தலைப்பட்டு, ஒப்பில் ஆனந்தம் தந்து என் அறிவை எல்லாம் உண்டு அவசம் நல்கி, மோனந்தனை விளைத்தால் இனியாது மொழிகுவதே. மோனம் என்று சொல்லுவதுதான் உயிர் பெற வேண்டிய நிறைவான நிலை. அந்த மோனம் என்று சொல்லுவதற்கு சேட்டைகள் இல்லாதது, அது அறிவு சேட்டை, மனச்சேட்டை, உடல் சேட்டை. இந்த சேட்டைகள் எல்லாம் கையை காலை வச்சுக்கிட்டு சேட்டை பண்ணாமல் இருக்கும். ஆனால் மனசு எல்லா சேட்டையும் பண்ணிகிட்ருக்கோம். மன சேட்டை அடங்குனா அறிவு சேட்டை பண்ணும். இந்த சேட்டைகள் எல்லாம் அடங்கி போய் ஞானத்தினுடைய வரம்பாக விளங்குவது மோனம். நான் என்றொரு முதல் உண்டென்ற நான் என்று ஒன்று இருக்கிறதா? உயிர். நான் என்பது உயிர். உயிர் என்கிற ஒரு முதல் உண்டு என்று சொன்னால், அந்த முதல் என்று சொல்லுவது சார்பில்லாமல் இருப்பதற்கு முதல்னு பேர். அதுக்கு தான் முதல்னு பேர்.
சார்பு இருக்கிறதுக்கு முதல்னு சொல்லக்கூடாது. இப்போ எதையாவது சார்ந்து இருக்கிறோம் என்று சொல்லுகிற பொழுது இந்த உயிரானது முதல்னு எப்படி சொல்லிக்கொள்ள முடியும்? இது உடலை சார்ந்திருக்கிறது, கருவிகரணங்களை சார்ந்திருக்கிறது, உலகத்தை சார்ந்திருக்கிறது, உணவை சார்ந்திருக்கிறது, நீரை சார்ந்திருக்கிறது. இது எப்படி முதல்னு சொல்லலாம்? சொல்லி பாருங்க. உணவு உற்பத்தியே இல்லை என்று சொன்னால் நான் என்கிற முதல் என்ன ஆகும்? என்ன ஆகும்? நான் முதல் தானே. அந்த உணவு என்கிற ஒன்று இல்லை என்றால் எப்படி யோசனை பண்ணி பார்க்கணும். இப்போ நான்கிற ஒரு முதல் எப்படி இருக்க வாய்ப்பு? ஆனால் அது ஏன் அப்படி என்ன நினைப்பு தோன்றுகிறது? நான் 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 தனி முதல். அதுதான் சூரபத்மன்னு சொல்லுவோம். அவையில் வீரபாகுதேவர் வந்து சமாதானம் சொல்கிறார். நீ வந்து 1008 அண்டங்களை 108 யுகமாக ஆண்டு கொண்டு இருக்கிறாய். இதெல்லாம் யார் கொடுத்ததுன்னு நீ நினச்சிட்டு இருக்கிற? தேவர்களை இம்சை பண்ணாத, சிறை விடுத்துரு. மேலே 1008 அண்டமும் வென்று ஏழுகின்றது ஒரு தனி இறையாகிய எனக்கு. இறைனா முதல் அர்த்தம். அவன் சொல்கிறான் மேலே 1008 இந்த கேட்டவன அவனுக்கு கோபம். மேலே 1008 அண்டமும் வென்றே ஏழுகின்றதோர் தனி இறையாகிய எனக்கு. கோல வாழையிரு இன்னமும் தோன்றா குதிரை பாலனே கோலாம் ஏனையான புந்திகள் பகர்வான் அப்படின்னு கேட்குறான். தன்னை முதலாக கருதுகிறான். தன்னை முதலாக கருதுகிறான். தான் முதல் என்று சொல்லுகிற பொழுது தனக்கு எல்லாம் கீழே என்று கருதுகிற, எல்லாம் தனக்கு உரியது என்று கருதுகிற அகங்கார மமகாரங்கள் தலையெடுத்து நிற்கும். அப்படி நான் என்கிற ஒரு முதல் உண்டு என்ற அந்த அகந்தை இருக்கிறதே, அது நானும்படியாக தனக்கு ஒரு முதல் இருக்கிறது. தான் அந்த முதல் இல்லை. தான் முதல் இல்லை, தான் சார்ந்து இருக்கின்ற ஒன்று. அப்படி உலகத்தை சார்ந்து இருக்கிறோமா, உடலை சார்ந்து இருக்கிறோமா, எதனை சார்ந்து இருக்கிறோம்னு பார்த்தபோது நாம் ஒரு முதலை சார்ந்து இருக்கிறோம். நான் என்றொரு முதல் எண்டு, நான் என்றொரு முதல் உண்டு என்ற நான், நான் என்றொரு முதல் உண்டென்ற நான், அப்படிதான் சொல்லி தெரிந்து கொண்டிருந்தேன். ஆனால் நான் நானும்படியாக எனக்குள்ளே இருந்த சிவமானது விளங்கிற்று. என்னுள் அது எனக்குள்ளே இருந்து அது நான் அதை சார்ந்திருக்கும் வண்ணமாக என் அறிவு இயங்குவதற்கும் நான் இந்த உடம்பை இயக்குவதற்கும் காரணமாக என்னுள் தான் என்றொரு முதல் பூரணமாக விளங்குவது எனக்கு தெரிந்தது, தெளிந்தது. தான் என்றொரு முதல் பூரணமாக தலைப்பட்டு, பூரணமாக தலைப்பட்டு எல்லாம் நான் நான் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். பிறகுதான் தெரிந்தது நான் என்று சொல்லுவதற்கு இங்கே வாய்ப்பே இல்லை. நான் தான் என்று இரண்டும் கெட்டாலன்றி யாவருக்கும் தோன்றாது சத்தியம்னார். அப்படியே அந்த மாதிரியாக தான் ஒரு முதலாக இல்லை, சார்பாக இருக்கிறோம். அது எதை சார்ந்திருக்கிறோம் என்று பார்க்கிற பொழுது ஒரு முதல் பூரணமாக என்னை விட்டு பிரியாமல் என் கூடவே இருக்கிற ஒரு பூரணமான அந்த முதலை தலைப்பட்டு அதனை உணர்ந்து அதனை சேருவதற்கு நான் முயற்சி எடுத்து, நாம் அந்த முயற்சியை எடுக்கிறோமான்னு கேட்டால் இல்லை, அந்த முயற்சியை எடுக்கலை. சிவம் இருக்கிற இடத்திலே நாம் சென்று சேர்வோம் என்று அண்ணாமல் நாம் இருக்கிற இடத்திலே சிவத்தை இழுத்து நமக்கு வேண்டியவற்றை பெற வேண்டும் என்று கருதுகிறோம். உலகார்த்தமாக இருக்கிற நாம் உள்ளே இருக்கிற சிவத்தையே வெளியே வந்து இதெல்லாம் தாங்குகிறோம். ஆனால் உள்ளே இருக்கிற சிவமோ நாம் இதெல்லாம் விட்டுட்டு உள்ளே போய்
அதுகிட்ட என்னை பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறது, அதனை பெறுவதற்கு எதிர்பார்க்கிறது இல்லையா? ஆன்மா என்பது புறத்தே இருக்கக்கூடிய பொருள்களுக்காக சிவமா, இல்லை புறத்தே இருக்கிற பொருள்களை விடுத்து பெற வேண்டியது சிவமா என்பதை அதை தெளிவு வந்தால்தான் அது புரியுமே தவிர இல்லை என்றால் தெரியாது. நான் என்றொரு முதல் உண்டு என்ற நான் தலை நாண, வெட்கப்பட்டு போக. இதுகாரும் நான் நான் சொல்லிட்டு இருந்தேனே, இப்போ என்னால் அது இயலாது, இயலவில்லை, அது நிகழவில்லை என்கிற அது தெரிந்த பிறகு எனக்குள் என்னுடைய அறிவு நாணிற்று. என் தலை நாண என்று சொன்னால் என்னுடைய அறிவானது தெளிவு பெற்று வெட்கி தலை குனிந்தது. இதுவரைக்கும் நான் செய்தேன்னு சொல்லிட்டு இருந்தவன் இப்போ நான் என்று சொல்லுவதற்குரிய ஒரு பொருளே இல்லை. அந்த பொருளை நான் என்று சொல்லுமாறு வைத்தது ஒரு பொருள். ஆகையினாலே அதை நாம் உணர்ந்து கொண்டு இதை தந்தது யார் என்கிற அந்த உணர்வு பிறந்த பிறகு என்னுள் அந்த தான் என்றொரு முதல், தனக்கு ஒப்புமை சொல்லப்பட முடியாத ஒரு முதற்பொருள் பூரணமாக தலைப்பட்டது, பூரணமாக அது தெரிந்தது. அது எப்போ தெரியும் என்று கேட்டால், நான் முதல் இல்லை என்று உணர்கிற பொழுதுதான் அது தெரியும். ஆகையினாலே தான் அது சொன்னார், அவனையே தானே ஆகி என்று அதில் குறிப்பிடுகின்றார். அவனே ஆகி தானே ஆகி, அதில் தானே என்பது உயிரை குறிக்கும், இங்கே தான்கிறது சிவத்தை குறிக்கும். அது இடம் நோக்கி சரியாக பொருள் கொண்டு கொள்ள வேண்டும். அவனே தானே ஆகிய அந்நெறி ஏகனாகி இறைவனி நிற்க என்று சொல்லுகிறார் அல்லவா மெய்கண்டார். இப்போ அவனே தானே ஆகி அப்படின்னு சொல்லுகிற பொழுது அந்த நிலையில் சிவமாக தன்னை தான் முனைந்து நிற்கிற பொழுது சிவம் தனக்குள் இருந்து மறைந்து நின்றது. இப்பொழுது சிவம் முனைந்து நிற்கிறது, தான் மறைந்து விட்டது உள்ளுக்குள்ள. அப்படி மறைந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது பரிபூரணமாக அது தலைப்பட்டது தெரிந்தது. தான் என்றொரு முதல் பூரணமாக தலைப்பட்டு ஒப்புமை சொல்லப்பட முடியாத ஆனந்தம் தந்து என் அறிவை எல்லாம் உண்டு, என்னுடைய அறிவு முழுக்கவும் அது உண்டு விட்டது என்று சொன்னால் அது அந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த அறிவுக்கு இனிமேல் இச்சை ஞானம் செயல் கிடையாது. இச்சை ஞானம் செயல், ஈசனுடைய இச்சையே இதனுடைய இச்சை, ஈசனுடைய ஞானமே இதனுடைய ஞானம், ஈசனுடைய கிரியையே இதனுடைய கிரியை. அதனால தான் அந்த நிலையில் தன் அறிவு முழுவதையும் இறைவனிடம் சமர்ப்பித்து தனக்கென்று ஏகனாகி இறைவனி நிற்க. ஆகையினாலே ஒப்பில் ஆனந்தம் தந்து என் அறிவையெல்லாம் உண்டு அவசம் நல்கி, இந்த தன்னிழப்பு நிகழணும், வசப்படுவது நீங்கி அவசமாகி ஈசனுடைய வசப்பட்டு அவசம் நல்கி மோனம் தனி விளைத்தால், மோன நிலையை எனக்கு விளைவித்தால் இனி யாது மொழிகுவது, இனி என்ன சொல்கிறதுக்கு இருக்கு? இது உயிர் அடைய வேண்டியது இந்த மோன நிலை, இந்த உயிர் அடைய வேண்டியது ஆனந்த நிலை. அந்த மோனத்திலே அந்த ஆனந்தத்தை அறிவையெல்லாம் உண்டு வழங்கி கொண்டிருக்கிற சிவமாம் தன்மையிலே நிற்கின்றேன். இனி யாது மொழிகுவது, இனி என்ன மொழியை சொல்லி புரிய வைப்பது, இனி எதனை சொல்லுவது, இனி சொல்வதற்கு என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். தான் என்றொரு முதல் என்ற நான் தலை நாண,
என்னுள் தான் என்றொரு முதல் பூரணமாக தலைப்பட்டு. அப்ப எல்லாவற்றையும் நான் செய்தேன் என்று சொல்லி கொண்டு இருந்த பொழுது அது தலைப்படலை. இல்லை, இது நான் செய்யலை, அது செய்வதற்கு எனக்கு தரப்பெற்றிருக்கிறது, நான் செய்கிறேன் என்று வருகிற பொழுது அது தலைப்படுகிறது. ஆகையினாலே நாம் என்று நிற்கிற பொழுது அது அதிலே மறைந்து நிற்கிறது. இனி எல்லாம் நீதான் என்று நிற்கிற பொழுது நான் அதிலே போய் மறைந்து விழுகிறது, அது வெளியில் விடுகிறது. எனவே தலைப்படுதல் அப்படிங்கிறார். தலைப்படுதல் என்பது வெளிப்படுதல். தான் என்றொரு முதல் பூரணமாக வெளிப்படுதல், குறைஞ்சில்லை, பரிபூரணமாக வெளிப்படுதல். பரிபூரணமாக இப்போ நமக்கு அப்பப்போ வெளிப்படுகிறது, அது பரிபூரணம் இல்லை. பூரணமாக தலைப்பட்டு ஒப்பில் ஆனந்தம், ஒப்பிலாத ஆனந்தம் சிவானந்தம். ஆனந்தம் தந்து என் அறிவையெல்லாம் உண்டு, அறிவை உண்டு. அறிவை உண்ணுதல் தான் உயிருண்ணி 10 என்று திருவாசகத்தில் சொல்லுவார். அறிவையே உண்டு, அந்த அறிவையெல்லாம் உண்டு. அவசம் நல்கி தன்வயத்தனாதல் அப்படி என்பது சிவபெருமான் ஒருவனுக்கு தான், உயிருக்கு கிடையாது. தன்வயத்தனாதல் சுதந்திரமுடையவனாக விளங்குது, உயிருக்கு அது கிடையாது. எனவே அவசம் நல்கி மோனந்தனை விளைத்தால், அந்த மோனம் விளைந்து நிற்கிறது என்று சொன்னால், சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே, மோனந்தனை விளைத்தால் இனி யாது மொழிகுவதே. இனி மொழிவதற்கு என்ன இருக்கிறது? அந்த அறிவை உண்டு ஆனந்தம் பெற்று மோன நிலை பெற்ற பிறகு, மோனத்திற்கு பிறகு பெறுகின்ற நிலை இல்லை என்று சொல்லுகிறார். மோன நிலையே நிறைவான நிலை. அங்கே ஆனந்தம் விளைந்து கொண்டிருக்கும். அங்கே உயிரினுடைய அறிவு தனித்து இயங்காது, திரிபுடிகம் அற்ற நிலை அது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தன்வசம் இழந்து சிவவசமாக நிற்கும் இந்த ஆன்மா. இதற்கு மேலே நிலை கிடையாது. இதுதான் சுத்தாத்துவிதம், அத்துவித நிலை, ஆனந்த அத்துவித நிலை, முத்தி நிலை என்று குறிப்பிடுகின்றார். இப்போ இது நம்ம இந்த பொருளை நாம் நேராக இப்படியே பார்த்தாலும் கூட இதில் குறிப்பு பொருள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது பொதுவாக இப்போ இந்த பாட்டை படித்தா அர்த்தம் சொல்கிறதுக்காக இதை சொல்லுகிறோம். ஆனாலும் கூட ஞான நிலையில் நிற்கிறவர்களுக்கு இந்த பாடலை அவர் ஞான ஒரு குறிப்போடு அதனை தந்திருக்கிறார். அதாவது இந்த மத்தியாலவத்தை என்று சொல்லக்கூடிய நிலையில், சகலாவத்தை என்று சொல்லக்கூடிய நிலையில், சாக்கிரம் சொப்பனம் சுழுத்தி துரியம் துரியாதீதம் என்று நாம் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ சகலத்தில் இருக்கிற பொழுது கூட நாம் சொப்பனத்துக்கு போகிறோம், சுழுத்திக்கு போகிறோம், துரியம் போகிறோம், துரியாதை போகிறோம், குயிக்காக திரும்பி வந்துடுறோம். இந்த மத்தியாலவத்தை என்று சொல்லக்கூடிய சகலாவத்தையில் சகலாவத்தையில் சகலம் அப்படின்னு எப்படி சொன்னாலும் சரி, இது மகா சகலம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். சகலத்தில் சகலம், சகலத்தில் கேவலம், சகலத்தில் சுத்தம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். சரி, இது சகலத்தில் இப்போ நமக்கு சகலத்தில் சகலமாக இருக்கிறது, அது இருந்துட்டு போகிறோம். அது ஒரு பெரிய சமாச்சாரம் இல்லை. ஆன்மீகம் என்பது சகலத்தில் சகலமாக இருக்கிறவரே சகலத்தில் சுத்தமாக கொண்டு வர வேண்டும். அதுதான் ஆன்மீகம். இந்த சகலத்தில் சுத்தமாக கொண்டு வர வேண்டும், சகலத்தில் சுத்தமாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுவதை நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே சுத்தாவத்தை, நின்மலாவத்தை என்றெல்லாம் அதனை சொல்லி இருக்கிறார்கள். ரொம்ப விரித்து சொல்ல மாட்டேன், ரொம்ப சுருக்கமாக சொல்லுகிறேன், நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். அதாவது நின்மலாவத்தை என்பது ஏதோ ஒரு கனவு என்று கருத வேண்டாம்.
அது ஒரு அடைய முடியாத நிலை என்று கருத வேண்டும். அதில் ஆன்மீகத்திலே உண்மையாக விளங்குகிறவர்கள், ஆன்மீகத்தை ஆன்மீகமாக கருதுகிறவர்கள், ஆன்மீகத்திலே தன்முனைப்பு இழந்தவர்கள். அது ரொம்ப முக்கியம். ஆன்மீகத்தில் வந்த பிறகு தன்முனைப்பு இழத்தல் கொஞ்சம் கடினமாக போகும். ஆன்மீகம் நம்ம மாதிரி தெரிஞ்சுக்கிட்டவங்க யார், நமக்கு தெரிகிற மாதிரி யாருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிற ஆன்மீகவாதிகள்லாம் உண்டு நிறைய பேர். அந்த ஆன்மீகத்தை பற்றி பேசலை இப்போ நம்ம, அதை விட்டுருவோம். இப்போ நம்ம வர்றது என்னன்னு கேட்டால், இழந்து எல்லாம் வரை என்னை இழந்த நலம், இழந்து 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 அது என்ன 62 தடவை தண்ணியே நாயின்னு மணிவாசகர் சொல்கிறாருன்னா, அப்போ மணிவாசகரை விடவா நமக்கு அதிகம் தெரியும் இல்லையா? தாய்மானவரும் அப்படித்தானே சொல்கிறார். அப்போ இந்த தாழ்வு என்று சொல்லக்கூடிய தாழ்வெனும் தன்மையால் சைவம், அந்த தாழ்வெனும் தன்மையில் நிற்கும் சைவம், அதை ஏன் சொன்னாங்க பெரியவங்க? அதுக்கே இருக்கக்கூடிய ஒரு குவாலிஃபிகேஷன். சரி, இப்போ இந்த நிர்மலாவத்தை என்பது சகலத்தில் சுத்தம். அது எல்லா ஆன்மீகத்திலேருந்து எல்லாரும் அதுக்கு வரணும்னு எல்லா அருளாளர்களையும் எதிர்பார்ப்பாங்க. அப்படி அவர்கள் எதிர்பார்க்கிற பொழுது அதில் நிகழ்கின்ற ஒரு 10 ஸ்டேஜ் சொல்லியிருக்கிறாங்க. அது தசகாரியம்னு நமக்கு சொல்லியிருக்கோம். ஒரு 10 நிலையில் அது போகணும் என்று சொல்லியிருப்பார்கள். இந்த 10 நிலையில் போக வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது முதல்ல தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம் அப்படிங்கிற அந்த 2 ரொம்ப முக்கியம். தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம். தத்துவங்கள் என்பது நம்முடைய உடல் முதலிய கருவிகள் நமக்கு அந்நியம், நம்முடையவை அல்ல, நாம் அதற்கு அந்நியமானவர்கள். வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப அப்படின்னு சொன்னார்லையே, அது வேற்று விகார உடம்பு அந்த அந்நியமின்மையின் அரண்கடல் செல்லுமேன்றார். இந்த அந்நியத்தை முதல்ல உணர்றது இந்த தத்துவங்களோட உணரணும். அதுக்கு தத்துவ தரிசனம்னு பேர். இந்த உணர்ந்து நீங்குதல் தத்துவ தரிசனத்தில் நிற்கும். அது முழுமையாக நீங்குவது தத்துவ சுத்தி. ஆனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த தத்துவ ரூபமும் தத்துவ தரிசனமும் நிகழ்கிற பொழுதே ஆன்ம ரூபம் நிகழ்ந்துடும். ஆன்ம ரூபம் நிகழும். ஏன்னா இது நமக்கு வேற அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் வேறன்னு வந்துடுது இல்லையா? இப்போ நான் ஒன்று வந்துடுது. தத்துவங்கள் வேற, நான் வேற அப்படின்னு பிரிஞ்ச பிறகு இந்த தத்துவங்கள் வேறன்னு பிரிஞ்ச உடனே நான் வந்துடும். அதில் நான்கிறது வரும். அப்போ இதெல்லாம் நான்லாம் தத்துவம் இல்லை, நான் உடம்பு இல்லை, நான் கருவிகரணங்கள் இல்லை, நான் பஞ்சபூதங்கள் இல்லை, நான் வேற இதுக்கு அப்படிங்கும் பொழுது ஆன்ம ரூபம் தெரியும். ஆன்ம ரூபம் தெரிஞ்ச உடனே ஆன்ம தரிசனம் நிகழும். இந்த ஆன்ம தரிசனம் நிகழ்கிற பொழுது தான் டேஞ்சர். ஆன்ம தரிசனம் நிகழ்கிற பொழுது தான் ஆன்மா தன்னை அறிவுடைய பொருளாக கருதி கொள்ளும். அந்த ஆன்ம தரிசனம் நிகழ்கிற பொழுதுதான் நான் ஒரு அறிவுடைய பொருள். அப்போ அந்த அறிவுடைய பொருள் என்று அந்த ஆன்ம தரிசனத்தில் தன்னை அது நினைக்கும். இது நின்மல சொப்பனம். இந்த நின்மல சொப்பனம் என்பது ஆன்மாவாக தன்னை உணர்தல். அப்பொழுது அதற்கு பசுஞானம் உண்டு. அப்போ தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் ரெண்டும் முதல்ல ரெண்டும் பார்த்த பாருங்க. அது நின்மல சாக்கிரம், சுத்த சாக்கிரம், நின்மல சாக்கிரம். இது நின்மல சொப்பனம். ஏன்னா அதுலேயும் 5 அவத்தை இருக்குல்ல, நின்மல அவத்தை. அது இந்த ஆன்ம தரிசனம் நிகழ்கிற பொழுதுதான் ஆன்மா தன்னை ஒரு முதல் என்று கருதி கொள்ளும். எனவே ஆன்ம தரிசனத்தை தான் சொல்லுகிறார். நான் என்றொரு முதல் உண்டு என்ற
நான் என்றொரு முதல் உண்டென்ற நான் தலை நாண. இப்போ என்னங்கிறீங்களா, ஆன்ம தரிசனத்தில் உடனே சிவரூபம் வந்துடும். இந்த சிவரூபம் வர்றது தான் தான் என்றொரு முதல் பூரணமாக தலைப்பட்டு. அப்போ பூரணமாக தலைப்பட்டு என்று சொல்லுவது சிவரூபம் வந்து சிவ தரிசனம் வந்துடும். சிவ தரிசனம் வந்த உடனே ஆன்மா சுத்தி ஆயிடும். அப்படி ஆன்ம சுத்தி தான் நின்மல சுழுத்தி. அந்த நின்மல சுழுத்தி ஆன்ம சுத்தி என்பது நின்மல சுழுத்தி. அப்படி சுத்திங்கிறது சிவ தரிசனத்தில் மட்டும் இல்லை, சிவ யோகத்திலையும் கொஞ்சம் நடக்கும், ரெண்டுலேயும் நடக்கும். இந்த ரெண்டுலேயும் அந்த சுத்தம் நடக்கும். அப்போ என்ன ஆகும், தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், உடனே ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம். ஆன்ம தரிசனம் நடந்துகிட்டு இருக்கும்போதே தத்துவ சுத்தி வந்துடும். இதில் மூணாவது பாக்கி இருக்கு, தத்துவ சுத்தி வந்துடும். தத்துவ சுத்தி வந்த உடனேயே ஆன்ம தரிசனம் தத்துவத்தை சுத்தமாக விட்டுடும். ஆன்ம தரிசனம் தன்னை ஒரு முதல் நினைக்கும், உடனே சிவரூபம் வரும். சிவரூபம் வரும். சிவரூபம் வந்து அடுத்தது சிவ தரிசனம் வரும். சிவ தரிசனம் வந்த உடனேயே ஆன்ம சுத்தி நிகழும். இப்படி ரிவர்ஸ், ஆன்ம சுத்தி நிகழ ஆரம்பிக்கும். இந்த ஆன்ம சுத்தி தான் ஆனந்தம் தந்து, அது சிவபோகம், அது சிவயோகம், சிவபோகம். இந்த சிவயோகத்துக்கு முன்னால் சிவ தரிசனம். சிவ தரிசனத்தில் தான் ஆன்ம சுத்தி. சிவயோகத்தில் அது முழுமை அடையும், அது ஆன்ம சுத்தி. அப்போ சிவயோகத்தில் தான் நின்மல துரியம், சிவபோகத்தில் நின்மல துரியாதீதம். அதுதான் ஆனந்தம் தந்து என் அறிவையெல்லாம் உண்டு பசிஞானத்தை முழுக்க விழுங்கி. அது நான் நினச்சது பார்த்தீங்களா, அந்த பசிஞானம். அது இது வரைக்கும் பாசஞானம் இருந்தது, பசிஞானம் வரும் ஆன்ம தரிசனத்தில். அதை எடுத்து ஆன்ம சுத்தி அடைய வச்சு அறிவையெல்லாம் உண்டு அவச நல்கி ஆனந்தம் தந்து மோனம் தன்னை விளைவித்தல் சிவபோகம். சிவபோகம் இப்போ அற்புதமான பாட்டு நிர்மலாவத்தை. அதை வந்து ஒரு சாதாரண பாட்டு போல சாவி அதை கொடுத்துருக்காரு. அப்படி பொதுவான பொருள் சொல்கிற மாதிரி. ஆனால் அப்படியே நிர்மலாவத்தைக்கு அந்த பாட்டு, இந்த பாட்டு இதை பிரித்து எடுத்தோம்னா இன்னும் தெளிவாக பார்த்தோம் என்று சொன்னால் அத்துடைய அற்புதமாக அதிலே அவர் தந்திருக்கின்றார். இனி யாது விலகி மொழிகுவது. அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, முடிந்த முடிவு. அதுக்கு மேலே முத்தியை பற்றி பேச்சு கிடையாது. மோனந்தனை விளைவித்தல் அதோடு முடிஞ்சிருச்சு. யாது ஒழுகுவதே என்று குறிப்பிடுகின்றார். தொடர்ந்து அடுத்த பாட்டிலையும் கூட தானம் தவம் சற்றுமில்லாத நான் உண்மை தானறிந்து. தானம் தவம் சற்றும் இல்லாத நான் உண்மை தானறிந்து மோனம் பொருளென கண்டிடற்கு. மோனம்தான் பொருள், இந்த இடத்துல முத்தி, அது நன்மை. மோனம் பொருளென கண்டிட சர்க்குரு மோனனுமாய். மோனகுரு சர்க்குரு. இது முந்தின பாட்டில் சொன்னது எப்படி நிகழ்ந்தது, குரு வந்து நிகழ்ந்தது. மௌனகுரு வந்தார், எனக்கு இது நிகழ்ந்தது என்று குறிப்பிடுகின்றார். தானம் தபம் சற்றும் இல்லாத நான் உண்மைதான் அறிந்து மோனம் பொருள் எனக் கண்டிட சர்க்குரு மோனனுமாய் தீனன் தனக்கு இறங்கி. தீனன் தனக்கு இறங்கி இறங்கினையே இனி சிந்தைக்கு என்றும் ஆனந்தம் தான் அல்லவோ பரமே சச்சிதானந்தமே. இந்த பாட்டோட எக்ஸ்டென்ஷன். இது தானா வந்துருச்சான்னு கேட்டால் அந்த இடத்துல அருளை
அந்த அருளை நினைப்பித்து அந்த மோனத்தை வழங்கியது மௌனகுரு. அந்த ஸ்டேஜ் வருகிற பொழுது சாமி தெரிஞ்சுக்குவார், இது தத்துவ சுத்தி ஆயிடுச்சு, இதுக்கு குருவை அனுப்பிச்சிடணும் என்று அதை அனுப்புவார். தானம் தவம் சற்றும் இல்லாத என்னை நான். தானம் அது ரொம்ப முக்கியம். அறம், தவம், அருள். அறமும் அருளும் சற்றும் இல்லாத. முதல்ல அறத்தில் தொடங்கணும், பிறகு அருளிலே அதை நிறைவு செய்யணும். அறத்தை மட்டும் வைத்து கொண்டு முடிஞ்சிட முடியாது. அறம் மட்டும் போதும்னா பல சமயங்கள் அறத்தை மட்டும் போதித்து நின்று விடுகிறது. அறத்திற்கு மேல் அருள் என்கிற ஒன்று வேண்டும். அதைத்தான் தவம் என்று சொல்லுகிறார். தானம் என்று சொல்லுவது அறம். அறங்களிலே உயர்ந்தது தானம். தானம் என்று சொல்லுவது தனக்கும் கூட வைக்காமல் தருவது. தர்மம் என்பது தனக்கு மிஞ்சியதை தருவது. இது இன்னும் சொல்லுவார்கள், தர்மம் என்பது தனக்கு கீழே இருக்கிறவருக்கு, தானம் என்பது தனக்கு மேலே இருக்கிறவருக்கு என்றெல்லாம் சொல்லுவார்கள். தானம் தருகிறது என்று சொன்னால் தன்னை இழந்து தருதல். எனவே தன்னை இழந்து தருதலைத்தான் குறிப்பிட்டார். வையிற் கதிர் வடிவேலு உனை வாழ்த்தி வறிஞர்க்கு என்றும் நொய்யிற் பிளவளவேனும் பகிர்மின்கள். நொய்யில பிளவ பகிர்வதாக இருந்தாலும் நான் கொடுத்தேன்னு நினைக்காம வையிற் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி, அது ரொம்ப முக்கியம். தானம், தவம், சரியை, கிரியை, யோகம், ஞானம், இதெல்லாம் தவம். நாம தவம்னு சொல்லுவது இதைத்தான் தவம்னு சொல்லுவோம். சைவ சித்தாந்தத்தில் தவம் என்று சொல்லுவது இதைத்தான் சொல்லுவோம். சரியை, கிரியை, யோகம், ஞானம், இதைத்தான் தவம் என்று சொல்லுவோம். அப்படி தானம், தவம், இந்த அறமும் இல்லை அருளும் இல்லாத நான், எனக்கு ஒரு குரு வந்தார் அப்படிதான் சொல்லிக்குவாங்க. பார்க்க போனால் நமக்கெல்லாம் வந்திருக்கணுமே குரு. தானந்தம் இல்லாதவங்களுக்கு வந்தாருன்னு சொன்னா இப்போ நமக்கு வந்துருக்கணுமே. அவருக்குள்ள தேடி வந்தார். மலைக்கோட்டையிலேருந்து இறங்கி வரும் பொழுது கிடைச்சாரு. சாமி கொடுக்குறதாங்க குரு. என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? அவ்வளோ ஈஸியாக போய் குருன்னு தேடி போய் அடைஞ்சு வீணாக போனவெல்லாம் உண்டு. அப்படி சாமி கொடுக்கணும், இயல்பாக வரணும். அது இயல்பாக வருகிற பொழுது தானே அந்த குரு சரி, இது இறைவன் தந்த குருவா அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். சும்மா நாம் பாட்டுக்கு எதோ ஃபேன்சியாக அவரை பார்த்த உடனே குரு குரு அப்படின்னு உருகிறதெல்லாம் தப்பு. யோசனை பண்ணணும், இவர் குருவாக நமக்கு ஈசனால் தரப்பெற்றவரா, பெருமானே எனக்கு தெளிவு தர வேண்டும்னு கேட்டுக்கணும் சாமிகிட்ட. சாமி தெளிவு தருவார். அதுதான் முக்கியம். இப்போ சாமி, நம்முடைய பாமன் சுவாமியுடைய தம்பி சாமிகிட்ட எனக்கு தீட்சை கொடுங்கன்னு கேட்குறாரு. எனக்கு தீட்சை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. சாமி உடனே சரின்னு சொல்லலை. எப்பா எனக்கு கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது ஏதுன்னு பார்த்துட்டு சொல்கிறேன்ப்பா. எனக்கு கொடுக்குற அளவுக்கு நான் தகுதி இல்லாதவன்னு தாங்கள் நினைக்கலாமே அப்படி. இல்லைப்பா அப்படி இல்லை, உனக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா என்ன அப்படின்னு நான் பார்க்கணுன்னு. இப்போ யார் போனாலும் தீட்சை கொடுத்துக்குறாங்க, வா வான்னு. வரவங்களுக்கு தகுதி இருக்கா, தனக்கு தகுதி இருக்காலாம் இல்லை, ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க. அதை பெற்றுக்கொள்ளுகிறார்கள், ஆனந்தமாக பெற்றுக்கொள்ளுகிறார்கள், ஆனந்தமாக தருகிறார்கள். ஆனால் தீட்சையில் என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது, தகுதி இல்லாதவருக்கு தந்தால் கொடுத்தவருக்கு அபராதம், தகுதி இல்லாமல் பெற்றுக்கொண்டால் பெற்றுக்கொண்டவருக்கு அபராதம். அதை புரிஞ்சுக்கணும்.
அதை விட்டுட்டு நான் உனக்கு விசேட தீட்சை தரேன் வந்துரு அப்படின்னு சொல்லி ஒரு விசேட தீட்சையை கொடுத்தா பெறுகிறவர் யோசிக்கணும். தருகிறவர் தரேன்னு சொன்னாலும் பெறுகிறவர் யோசிக்கணும். ஓஹோ, ஏதோ ஒரு ஃபேஷன் இது கொடுக்குறாங்க, நமக்கு இதை வாங்கிக்குவோம், விசேஷ தீட்சை பெற்றுக்கொள்ளும். தீட்சை பெறுவதற்கு தகுதி நமக்கு இருக்கிறதா, உண்மையிலே உண்டா, இறைவா அதை தெளிவுபடுத்து என்று கேட்டுக்கொண்டு அதை பெற வேண்டும். அதை விட்டுட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறதுனால அதை வாங்கிக்கிறதுக்கு அது ஒன்றும் கடையில் வைக்கிற சமாச்சாரம் இல்லை. இது ஒரு பெரிய தன்மை. அதை இங்கே சொல்லுகிறார், ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். உண்மைதான் இல்லாத நான் உண்மைதான் அறிந்து அங்கே போட்டார் பார்த்தீங்களா? அதுதான் தானம் தவம் சற்று இல்லாத நான் சொல்லி விட்டுருந்தா பரவாயில்ல. உண்மைதான் அறிந்து மோனம் பொருள் என கண்டிட சர்க்குரு மோனனுமாய் தீனன் தனக்கு இறங்கினையே. தீனன்னா எளியன், ஆற்றல் இல்லாதவன், ஆற்றல் இல்லாதவன். நான் உண்மைதான் அறிந்து மோனம் பொருள் என கண்டிட. அப்ப உண்மைதான் அறிந்து நான் இந்த உண்மையை தெரிந்து கொள்ளுமாறு செய்து மோனம் பொருள் என கண்டிட. அப்ப அந்த உண்மையை தெரிந்து கொள்வதற்குரிய பக்குவத்திலே நான் இருந்தேன். அதுவும் சொல்ல மாட்டாங்க அவங்க. எனக்கு உண்மையை சொல்லுவார் சார், எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்குவம் வேணுமே. எத்தனை பேர் அறிவுரை சொல்லுகிறார்கள்? அறிவுரை சொன்னவனு கேட்டுறாங்களா? பக்குவம் இல்லை கேட்கறதுக்கு. உண்மை அறிவதற்குரிய பக்குவம் இல்லை. உண்மை சொல்லப்படுகின்ற பொருள் அல்ல, உணரப்படுகின்ற பொருள். நான் ஒருவருக்கு உண்மையை சொல்லுகிறேன், உணரணுமே. அவருக்கு பக்குவம் இல்லைன்னா அதை உணர மாட்டார். வேண்டாங்க, அது நல்லதில்லை, அதை செய்யாதீங்க, அது தீமையை விளைவிக்கும்னு சொல்கிறேன். பக்குவம் இருக்கணுமில்ல. தாய் சொல்கிறா, தந்தை சொல்கிறார், அவனோட சகவாசம் வேண்டாம், உனக்கு ஆபத்து வரும், நீ எப்படியாவது அதிலிருந்து விலகுவதற்கு வழிபாரு என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். பக்குவம் வேணுமே. சொல்லுங்க பார்க்கலாம். எனவே உண்மைதான் அறிந்து என்று சொல்லுகிற பொழுது அந்த பக்குவத்தில் இருந்தார். உண்மையை தெரிந்து கொள்வதற்குரிய பக்குவத்திலே இருந்தார். உண்மைதான் அறிந்து மோனம் பொருள் என கண்டிட. மோனம்தான் பொருள், அதுதான் முத்தி நிலை. சிவயோகத்திலிருந்து சிவபோகமாக காண்பதற்கு அதுதான் முத்தி நிலை. சர்க்குரு மோனனுமாய் சிவத்தை தான் சொல்லுகிறார். நீ தான் மோனனா வந்த, மௌனகுருவா வந்த. மௌனகுருன்னு எனக்கு தனியாக எங்கேருந்து வரப்போகிறாரு? எப்படி வரப்போகிறாரு சொல்லு பார்க்கலாம். எனக்கு என்ன தெரியுமா? நீயே தீர்மானிச்சிட்ட, நீயே மௌனகுருவாக வந்த. எனவே சர்க்குரு மோனனுமாய். சர்க்குரு என்று சொன்னால் குரு, அது நீங்கள் எதில் பார்த்தீங்கன்னா திருமந்திரத்தில் பார்த்தீங்கன்னா சர்க்குரு நெறி, அசர்குரு நெறி இதெல்லாம் வரும். சத்குரு, குருன்னு சொல்ல மாட்டாங்க நம்முடைய சைவ நெறி. சத்குரு உண்மையை தெளிவாக. ஏன்னா நிறைய குரு இருக்கிறாங்க இல்லையா? சரியைக்கு குரு இருக்கிறாங்க, கிரியைக்கு குரு. ஞான குருவுக்கு சத்குருன்னு பேர். ஞான குரு தான் சத்குரு. மோனம் பொருள் என கண்டிட சத்குரு மோனனும் மாயி. மோனன், மோனன்கிறது மௌனகுரு. அது ஒரு பாட்டு ஒன்று சொல்லுவார் முதல்ல, ரொம்ப அது இருங்க அந்த பாட்டு கிடைக்குதா பார்க்குறேன். ரொம்ப அற்புதமான பாட்டு. மௌனகுரு வணக்கத்தில் தான் நினைக்கிறேன். மௌனகுரு வணக்கத்தில் முதல் பாட்டு அது சொல்லுகிற பொழுது ரொம்ப அருமையாக அதை சொல்லியிருப்பார் அந்த பாட்டு. அதாவது இந்த மௌனகுரு உபதேசம் பண்ணி அந்த அவரை பார்த்த உடனே இது என்ன மாதிரி ஒரு ஆக்ஷன் அப்படின்னு கேட்குற பொழுது
அதை சொல்லுகிற பொழுது சொல்லுகிறேன். யானையை கட்டி வச்சிருது, யானையை கட்டி வச்சிருது சங்கிலி. அது ஒரு இழுப்பு அது தூள் தூளாயிடுச்சு யானை. ஆசை நிகழத்தினை நிர்தூளிபட உதறி அந்த அருள் நிலை வர ஆரம்பிச்சிருச்சு, பக்குவம் உண்மை தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்குவ நிலை ஆசிரியரை பார்த்த உடனே விறுவிறுன்னு நடக்கும் அந்த நிகழ்ச்சி. ஒரு மதம் கொண்ட யானைக்கு எப்படி நிகழுமோ அதுபோல நிகழுமா ஆன்மாவுக்கு. அது பக்குவத்தில் இருக்கு. குருவானவர் எதிர்பட்டு விட்டார். குருவானவர் எதிர்பட்டு விட்டார். எதிர்பட்ட உடனே ஆசை நிகழத்தினை நிர்தூளி பட உதறி. மௌன குரு வணக்கத்தில் முதல் பாடல் இது. ஆசை சங்கிலியை அறுத்து எறிந்து, முதல்ல சங்கிலியில் கட்டி வச்சிருவோம், அது அறுத்து எரிஞ்சுது. அது என்ன சங்கிலி? ஆசைகள், அபிலாஷைகள், அவாக்கள். சங்கிலியை எரிஞ்சு, இந்த சங்கிலிய ஒரு முளை கட்டி அடித்து கட்டியிருப்பான். இந்த காலில் பிணிச்சு அந்த சங்கிலியினுடைய இன்னொரு முனையை முளை அடித்து கீழே பூமியில் நிலத்தில் ஊனி அதில் கட்டியிருப்பான். அதுதான் முளைன்னு பேர். இந்த சங்கிலியை அறுத்து அந்த முளையை ஒரு உருவி வெற்றி மதம் பிடித்து, மதம் பிடிக்கும் அது நல்ல மதம், மதம் பிடித்து அத்துவித மதம். இது பின்னால் எதுன்னு சொல்லுவார். மதமாகி அதனுடைய மத நீரானது விலாழியாக துதிக்கையின் வழியாக நீர் வழிய பாச இருள் தன் நிழலென சுழித்து ஆர்த்து, தன்னுடைய நிழலை பார்த்து எதிரியோ என்று அந்த பாசம் என்று அதை கோபித்து கர்ச்சித்து பிளிரி மேல் பார்த்து பரந்த மனதை பாரித்த கவளமாய் பூரிக்க. மனதை இருக்கு இல்லையா, அப்படி மேலே பார்த்து அந்த மனசை ஒரே சாப்பாடாக சாப்பிட்டுருச்சான். ஆசைங்கிற சங்கிலி அறுத்தெரிஞ்சுது. எந்த ஆசையும் கிடையாது. உலக ஆசை, உறவு ஆசை, நட்பு ஆசை, எந்த ஆசையும் கிடையாது. எல்லாத்தையும் அறுத்தெரிஞ்சு அங்கே கட்டி இருந்த முளை, ஆங்காரங்கிற முளை, அதை பிச்சு எடுத்து மதம் பிடித்து அத்துவித மதம், சுத்தாத்துவித மதமாகி புறச்சமயங்கள் 6 இதுவரைக்கும் எதையோ கதை பேசிக்கிட்டு இருந்த, வீண் பேச்சு பேசிக்கொண்டிருந்த அவையெல்லாம் ஒழுகுகின்ற நீராக விலாழியாகி, அங்கேன்னா துதிக்கையில் அவை நீராக வெளியேறி தன்னுடைய நிழலையே அது பாச இருள் என்று அதனை பார்த்து கோபித்து மேல் பார்த்து பரந்த மனதை பாரித்த, அப்படியே ஒரே கவளமாக விழுங்கினது போல மனதை உண்டு. பரந்த மனதை பாரித்த கவளமாய் பூரிக்க உண்டு. அப்படி முன்னால முகப்படாமனு போட்டிருக்கோம். அதில் அது மாயையாம். அந்த முகப்படாத வேண்டாம்னு சொல்லி ஒரு தள்ளி அதையும் எரிச்சு அதையும் தூளாக்கி மாயை நூறி இப்படி வருது இந்த மதம். ஆசிரியரை பார்த்த உடனே இந்த யானைக்கு அது வரைக்கும் பாசத்தில் கட்டுப்பட்டு இந்த அந்த பாசத்தை தன்னுடைய நிழலை பார்த்தே பயந்துக்கிட்டு ஆசை சங்கிலியில் கட்டப்பட்டு ஆங்காரங்கிற முளையில் அடிக்கப்பட்டு இப்படி கிடந்த அந்த யானை இப்போ என்ன பண்ணிச்சு? இந்த குருவை பார்த்த உடனேயே, இந்த குருவினுடைய தரிசனம் கிடைச்ச உடனேயே எல்லாத்தையும் அறுத்து எரிஞ்சிக்கிட்டு முளைக்க பிடுங்கி எரிஞ்சு இதுவரைக்கும் பார்த்து பயந்த தன்னுடைய அந்த இருள், அது பாச இருளை பார்த்து கதறி இந்த வீணான சமயங்கள் எல்லாவற்றையும் நீராக போக்கி மனம்ங்கிறது அப்படியே ஒரே கபலீகரமாக உண்டு. மனங்கிறதே கிடையாது, உண்டு. தன்னை பார்வையை மறைத்து கொண்டு இருக்கக்கூடிய முகப்படாம் என்று சொல்லக்கூடிய மாயையை அறுத்தெறிஞ்சு
இப்படி மதம் பிடிச்சி வருது. இதை ஒரு அங்குசத்தில் நிறுத்தினாரா குருவானவர். என்ன அங்குசம்னார்? சின்முத்திரைங்கிற அங்குசத்தில் நிறுத்திட்டாராம். அப்படி வந்த யானையை தேசு பெற நீ வைத்த சின்முத்திராங்குச செங்கையுளே அடக்கி. இந்த யானைய, இப்படி வந்த யானைய அந்த மௌன குரு பார்த்துட்டு அது வந்ததை அப்படி காட்டினாராம். காட்டின உடனே அது எங்கே போய் எல்லாம் ஒழுங்குச்சுன்னு தெரியலையாம். அப்படியே அந்த அங்குசத்தில் அடங்குச்சா. அது எது அங்குசம்? சின்முத்திரை. தேசு பெற நீ வைத்த, ஒளிமிக்க நீ வைத்த, ஒளிபெறுமாறு நீ வைத்த சின்முத்திர அங்குச செங்கைக்குள்ளே அடக்கி. கைக்குள்ளே அடக்கிட்ட என்ன? சின்மயானந்த சுகவெள்ளம் படிந்து நின் திருவருள் பூர்த்தியான வாசமுரு சச்சாரம் இதன்னை ஒரு அப்படியே அழைச்சிட்டு போய் யானை கூடத்தில் கட்டி வச்சுதான். இப்படி அங்குசத்தில் அடக்கி வா இங்க அப்படின்னு அழைச்சிக்கிட்டு போய் இந்த யானை அங்கே இனிமேல் பயன்படணும்ல. இந்த அருள் ஞானத்தில் நிற்கக்கூடிய சச்சாரம்னா யானை கூடம். அது என்ன கூடம்? திருவருள் பூர்த்தியான ஞான கூடம். அந்த கூடத்தில் கொண்டு போய் இந்த யானையை நிற்க வச்சு இந்த அங்குசத்தை காட்டி நிற்க வச்சாராம். என்னை ஒரு மத்த கஜமென வளர்த்தாய் என்று சொல்லுகிறார். மத்த கஜம், மத்த கஜம் என்று சொன்னால் ஞான வேழமாக வளர்த்த நீ அப்படிங்கிறார். நீ எப்படி அந்த மாதிரி எனக்கு பக்குவத்தினாலே வந்த பொழுது உன்னுடைய சின்முத்திரையை காட்டி என்னை மத்த கஜமென வளர்த்தாய். ஒரு ஞான மத்த கஜமென வளர்த்தாய், ஒரு ஞான மத்த கஜமென வளர்த்தாய். எதிலே? திருவருள் பூர்த்தியான வாசமுரு சச்சாரம் ஈதன்னை. எனக்கு அங்கே சின்மயானந்த சுகவெள்ளம் படிந்து நின்றது என்று குறிப்பிடுகிறார். குருநாதர் செய்ததை எப்படி அதை குறிப்பிடுகின்றார் என்று அதை நாம் பார்க்கணும். அதை சொல்லுகிறார். சத்குரு மோனனுமாய் தீனன் தனக்கு இறங்கினையே தானம் தபம் சற்றும் இல்லாத நான் உண்மைதான் அறிந்து மோனம் பொருளென கண்டிட சத்குரு மோனனுமாய். எவ்வளோ பெரிய பாக்கியம்! ஒரு குரு இந்த மாதிரி ஒரு ஞான குரு வாய்க்கிறது. முன்ன பின்ன இருந்தால் சரி பண்ணிவிடுவாங்க. அது ஏறத்தாழ அப்படி இப்படி பார்த்தா குரு அனுப்பிச்சு சரி பண்ணுவார். ஆனால் அந்த சரி பண்ணுற அளவுக்கு இருக்கணும். அது உண்மைதான் அறிந்துன்னார். தானம் தபம் செய்து நான் உண்மைதான் அறிந்துன்னு இருக்கணும். அதில் தானம் நிலையில் நின்று தவ நிலையில் வந்து அப்புறமா உண்மையை தெரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் வந்த பிறகு எனக்கு உண்மையை எடுத்து சொல்லி மோனம் பொருள் என கண்டிட சத்குரு வாய்த்தார். ஆகையினாலே அந்த பக்குவம் உண்மைதான் என்று அறிந்து கொள்வதற்கு அந்த பக்குவம் இருக்க வேண்டும். அப்போ தான் குருவானவர் சொன்னார், இல்லை இப்போ காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைபிடிக்கேன்னு சொல்கிறாருன்னா அதை உணர்வதற்குரிய பக்குவம் இருக்கணுமே. எனக்கு கூட தான் சொல்லுவாங்க, சொன்னால் கேட்டுருவேன் நான். காதற்ற ஊசியும் வாராதுகான் தெரியுது, பொருள் நல்லா தெரியுது, தெரியாமையே இருக்கு. ஆனால் அவருக்கு உரைச்சிது, தூக்கி போட்டு போயிட்டார. எல்லாரும் போக முடியுமா என்ன? அப்போ அந்த உண்மைதான் அறிந்து அந்த பக்குவம், அந்த பக்குவம் நமக்கு உடனே வந்துடாதுங்க. ஒரே நாளில் பக்குவம் வந்துடுமா என்ன? அப்படி வராது. தானம் பண்ணணும், தவம் செய்யணும், இதெல்லாம் பண்ணாதான் பக்குவம் வரும். இல்லாதன்னு சொல்கிறாரு தன்னை, ஆனால் உள்ளன்னு எடுத்துக்கணும். தானம் உள்ள, தவம் உள்ள, அதெல்லாம் பை ஸ்டேஜ் அறநிலை அருள்நிலை பக்குவ நிலை வந்த பொழுது உனக்கு உண்மையை சொல்ல வேண்டிய தருணம். மோனம் பொருள் என கண்டிட சர்க்குரு ஞானகுரு மோனனுமாய் மௌனகுருவாக வந்தது நீதானே. தீனன் தனக்கு இறங்கினையே, இந்த எளியனுக்கு இறங்கினையே, எனக்கு இறங்கின. நீ ஞானசம்பந்தருக்கு இறங்கின, அப்பர் சாமிக்கு இறங்கின, தாய்மானவருக்கு
மணிவாசக பெருமானுக்கு இறங்கினேன், சுந்தரருக்கு இறங்கினேன்னா அது ஒரு பெரிய சமாச்சாரம் இல்லை. அது தீனன் தனக்கு இறங்கினேன், ஒன்றுமே தவமில்லாத எளியனுக்கு இறங்கினையே, இனி சிந்தைக்கு என்றும் ஆனந்தம் தான். இனிமே ஒன்றும் இல்லை, குரு வந்துட்டார், இனிமே அவர் பாடு, நம்ம பாடு கிடையாது. நான் தான் கொடுத்துட்டேனே, என்ன பாஸ் பண்ண வேண்டியது அவர் வேலை. அதுக்காக தான் கொடுத்துருக்கார் சாமி. சாமி வந்து பாஸ் பண்ண கொடுக்க சொல்லி சீடனை கொடுத்தப்புறம் குருவை தான் கேட்பார், சீடனை கேட்க மாட்டார். என்ன பண்ண, ஏன் வரல என்று கேட்பார். இன்றைக்கும் கூட ஹெட் மாஸ்டர் பசங்க நல்ல மார்க் வாங்கலைன்னா கிளாஸ் டீச்சர் கூப்பிட்டு கேட்பாங்க, ஏன் வாங்கலை அவன், நீ என்ன பண்ண. டீச்சரை தானே கேட்குறாங்க, ஆசிரியர் தானே கேட்குறாங்க. அதுபோல் குருவை கூப்பிட்டு கேட்பார் சாமி, என்ன பண்ண நீ. நான் பக்குவம் வர இருந்து ஆளை தானே கொடுத்தேன் உங்கள்கிட்ட, திரிஞ்சிக்கிட்டு இருக்கிறான், ஏன் விட்ட என்று கேட்பாராம். ஆகவே நீ சிந்தைக்கு என்றும் ஆனந்தம் தான் அல்லவோ, பரமே பரம்பொருளே சச்சிதானந்தமே. சச்சிதானந்தம், சத்து சித்து ஆனந்தம், சத்து சித்து ஆனந்தமாக விளங்குகிறது. சத்து அதுதான், சித்து அதுதான், ஆனந்தம் அதுதான், அதுதான் மேலானது. அதுக்கிட்ட போய் சேர்ந்துட்டேன், இனி ஆனந்தம் தான் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த 2 பாடல்களை இன்றைய தினம் சிந்தித்தோம். இந்த அற்புதமான ஞான வழிக்கு துபாயிலிருந்து ராமநாதன் அவர்கள் நல்ல ஆதரவு நல்கி இருக்கிறார்கள். அவரும் அவர் குடும்பத்தாரும் எல்லா விதமான நலன்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இப்பொழுது நம்மளுடைய சைட்டு இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, வெப்சைட் இருக்குது, நீங்கள் விசிட் பண்ணுங்கள். எல்லாவற்றையும் இப்போ சென்று பாருங்கள், அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் இருக்குது. அதுபோலவே நம்முடைய ஞானத்திரள் பத்திரிகையில் நீங்கள் ஆசிரியராக அடியேன் இருக்கிறேன், நீங்கள் அதற்கு நல்ல ஆதரவு நல்கணும். உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் அதில் சந்தாதாரராக சேர்க்கணும். அதில் வருகிற ஆர்டிகிள்ஸு கட்டுரைகளுக்கு நல்ல ஆதரவு தரலாம். ஞான குழந்தைன்னு ஆங்கிலத்தில் புத்தகம் வாங்குங்க, குழந்தைகளுக்கு பரிசு கொடுங்க. ஆங்கிலமும் கற்றுக்கும், அதே நேரத்தில் ஞானசம்பந்தரையும் கற்றுக்கும். இது 2 in 1. நீங்கள் அதை வாங்கி கொடுங்க, எளிய ஆங்கில உரை அதில் நீங்கள் வாங்கி கொடுங்க என்று சொல்லி, அடியேன் பேசின யூஎஸ்பிலாம் இருக்குது. அருமுக சிவன் புத்தகம் இருக்குது, ராஜாங்க சமயம்னு புத்தகம், அற்புதமான நூல்கள் பெற்று படித்து கொண்டு பயன்பெற வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமசிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.